கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரை குறித்து அவருக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு, ஒரு புரிதல், எப்பொழுதுமே ஆண்டவரோடு நெருங்க நெருங்க ஆண்டவரை பற்றியதான பலவிதமான நல்ல காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அவரிடத்தில் ஒரு துளி கூட, ஒரு எல்லளவும் கூட ஒரு குறைவு என்பதே கிடையவே கிடையாது. அதனால் தீர்க்கதரிசி ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எப்பொழுதுமே அடைக்கலமாக இருக்கிறார், அதே போல் கோட்டையாக இருக்கிறார் என்று. அப்போ அவர் கோட்டையாக அடைக்கலமாக இருப்பதற்கு காரணம் அவர் தம்முடைய ஜனங்கள் மேலே வைத்த அன்பும், அந்த அவர் அன்பு வைத்தது நிமித்தமாக அவர்களுக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் பாதுகாப்பு கொடுக்கிறோன்னா, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவர்களுக்கு எதிராக தீய சக்தியாக இருக்கிற பிசாசானவன் பலவிதமான ஏமாற்று காரியங்களை, வஞ்சனைகளை, நயவஞ்சகமான காரியங்களையும், அவர்களுக்கு எதிராக பொய்யையும் வீணான வதந்திகளையும் பரப்பிடுவான். இப்படி பல்வேறு விதங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் ஏறெடுத்து வைக்கிற ஆயுதங்களில் அந்த பாதிப்பு தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அடைக்கலமாகவும் கோட்டையாகவும் இருக்கிறாராம். எந்த இடத்திலும் அவர் நம்மை விட்டு கொடுக்கவோ விட்டு விலகவோ அவருக்கு மனதே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் என் மேல் அன்பு வைத்திருக்கிறபடினால், அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறபடினால், அந்த காலகட்டங்களிலே அந்த திட்டங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக, நிறைவேறுவதற்கு முன்பாக, சத்துருவினுடைய சகல விதமான தாக்குதலுக்கும் என்னை விலக்கி காப்பதற்காக தேவன் அவருடைய கோட்டையாக, அரணாக என்னையும் உங்களையும் அதற்குள்ளாக வைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய திட்டம் உங்கள் வாழ்விலே நிறைவேறும். சத்துருவனுடைய திட்டம் ஒரு நாள் நடக்கவே நடக்காது. கவலைப்படாதீர்கள். தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேறுகிற நாட்களும் காலங்களும் சீக்கிரத்தில் இருக்கிறது. அதை காண்பீர்கள். பயப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் வைத்த உம்முடைய அன்பு ஆண்டவரே பெரியதாக இருக்கிறது. திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. இதை கண்ட பிசாசு எங்களுக்கு எதிராக வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு அரணாய் கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர், குறைவுகளை நிறைவாக்கிறீர். எந்த விதத்திலும் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அந்த அடைக்கலமும் பாதுகாப்பும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.